ஹலோ கைஸ், இப்போ ரீசெண்டாக ஒரு பிஆர் மேட்ச் வந்தோம். பார்த்தா என் டீமால் நாக் ஆகிட்டான். சரி, அவனை ரிவ்யூ பண்ணியிருந்தேன். பார்த்தா டக்குன்னு எனிமி ஏறி விட்டான். நல்ல க்ளோவல் போட்டான். சரி, இப்போ மேலே ஏறி பார்ப்போம். பார்த்தா அங்கே லாங்கில் ஒரு எனிமி இருந்தான். அவனுக்கு அடிச்சு நிறைய டேமேஜ் கொடுத்து அவன் நாக்கால. சரி, ஒரு அடி அடிச்சு நாக் ஆகிட்டான். இவன் டீமால் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இருக்கான். 2 அடி அடிச்சு அவன் சாவலை. சரி, பார்த்தா டக்குன்னு பார்த்தா செத்துட்டான். மேலேருந்து அடிச்சிருக்கான். என் டெஸ்ட் முடிச்சு தப்பிச்சிட்டேன். சரி, என் டீமால் ரிவ்யூ பண்ணி விடுன்ட்டு எப்படியும் ரிவ்யூ பண்ணிட்டுட்டேன். திரும்ப பார்த்தா இவன் நாக் ஆகிட்டான். சரி, திரும்ப ரிவ்யூ பண்ணி விடுன்னு பார்த்தா மேலே ஒருத்தன் தான். அவனை அடிக்கலான்னு பார்த்தா அவன் நல்ல வேலை ஜஸ்ட்டில் திரும்ப தப்பிச்சிட்டேன். சரி, அவன் கதையை முடிச்சுட்டு திரும்ப பார்த்தா என் டீமால் இன்னொருத்தனை அடிச்சிட்டான். இங்கே வந்து பார்த்தா என் டீமால் ஏர்லேயே கொடுத்துட்டாங்க. சரி, என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப ரிவ்யூ பண்ணி விட்டேன். திரும்ப வேறு எங்கேயாச்சும் போவான்னு பார்த்தா திரும்ப பக்கத்துலேயே தான் இறங்கியிருக்கான். சரி, இங்கே ஒரு லேண்ட்மேன் இங்கே ஒரு லேண்ட்மேன் வச்சுருவோம் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு தெரிஞ்சிருக்கான். சரி, அவனை அடிப்போன்னு சொல்லிட்டு அடித்தேன். ஏன்னா சாவலை. சரி, இந்த லான்ச்சரை விடுவோன்னு சொல்லிட்டு விட்டா அப்பயும் அவனுக்கு டேமேஜே பண்ணல சுத்தமாக. அதுக்குள்ளேயே ஓடிட்டான். பார்த்தா என் லேண்ட்மேனை நானே உடச்சி விட்டேன். சரி, என் டீமால் பக்கத்தில் போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே அவன் செத்துட்டான். சரி, இவனை எப்படி ரிவ்யூ பண்ணுறது, காயினும் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த வீட்டுக்குள்ளே போனேன். ஒருத்தனை அடித்தேன். எப்படி அவனை அடிக்கவே முடியல. கடைசி வரைக்கும் அடிச்சிட்டேன். சரி, அவன் கில்ல முடிக்கலான்னு பார்த்தா அவனும் ஒரு நாக்கு வச்சுருந்தான். அதை முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. சரி, இதையும் முடிச்சுட்டு பார்த்தா என்கிட்ட 400 காயின் இருக்குது. சரி, அதுக்குள்ளே லூட் பாக்ஸில் காயின் இருந்தாலும் இருக்குன்னு சொல்லிட்டு போய் எப்படியோ எடுத்து என் டீமால் திரும்ப ரிவ்யூ பண்ணி விட்டேன். சரி, சாவாதரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா திடீர்னு என் கையில் M10 இருக்குது. எப்படி இந்த M10 வந்துச்சு கூட எனக்கு தெரில. சரி, அங்கே பார்த்தா ஒரு எனிமி என்னை பார்த்துட்டான் அங்கே இருக்கிறத. சரி, அவன் கிரானைட் தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கிரானைட் 2 கிரானைட் தூக்கி போட்டேன். 40 டேமேஜ் ஆச்சு. சேருன்னு பார்த்தேன். எதுக்கு பார்த்தா பின்னாடி ஒருத்த வந்துட்டான். நல்ல M10 இருந்தது, இல்லைன்னா செத்து போயிருப்பேன். சரி, கில்லை முடிச்சு விட்டு பார்த்தா திரும்ப என் டீமால் செத்துட்டான். சரி, இங்கே ஒரு எனிமி இருக்கான். அவனை எப்படி அடிச்சிட்டேன். இவனை மாதிரி தான் டீம்மேட் வேணும். எப்படி அடிக்கிறது கூட தெரியாமல் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம திரும்ப இருந்த வீட்டுக்கே போகலான்னு பார்த்தா தெரியாமல் மாற்றி வந்துட்டேன். சரி, எங்கேயோ ஒருத்த பார்த்தா சைடில் நின்றுட்டு இருந்திருக்கான். சரி, எப்படியும் வந்துட்டு தப்பிச்சு போயிடலான்ட்டு எப்படியோ ரூம் மேட்ச்சில் எல்லாருமே சுற்றி போட்டேன். என்னால் அடிச்சிட்டாங்க. சரி, எப்படியோ செத்துட்டான். நம்ம டீமால் இருக்கான்னு பார்த்தா சொல்லி கூட முடிக்கல. அதுக்குள்ளே செத்து போயிட்டான். இவனை கூப்பிட்டு போனதுக்கு கூப்பிட்டு போகாமல் இருந்திருக்கலாம்.